என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 18, 27, 28, 29. எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர், செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீ பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். நீதிமொழிகள் 8, 18, 19, 20. என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலனும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெரும் பயன் பசும் பொன்னை விட சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 14, 19, 28. திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். சவுலை அவர் அடித்து கொண்டு போய் வெளியே போட்டுடுறாங்க, அவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டுன்னு. மீண்டும் அவர் எழுந்து இக்கோனியா அந்த மாதிரி நாடுகளில் போயிட்டு போதிக்கிறாரு. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 14, 27, 31. என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். திருத்தூதர்கள் பணி. நாம் வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி ஊக்குவித்தார். இயேசு சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த அமைதி உலகம் தரும் அமைதி அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என் இனிய அன்புள்ளங்களே, இதோ நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் சங்கீதம் நமக்கு தாவீதின் வழியாக அறிவுரை, நீதிமொழிகள் வழியாக நம்மளுடைய வாழ்வுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா புத்தி சொல்கிறவங்க ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீதிமொழிகள் நமக்கு ஒரு நல்ல அறிவை தீட்டி கொடுக்கின்றது. இதோ தினம் ஆண்டவர் நம்மோடு பேசும் வசனங்கள், வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் உலகத்துக்கு வரும்போதும் என்ன சொன்னார்னா, விண்ணகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் விண்ணகத்தில் மகிமை, பூ உலகில் நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக, அமைதியை கொண்டு வந்தார். அதே போல் அவர் போகும்போது சொல்கிற அந்த வார்த்தை கூட பாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன். அமைதி எந்த இடத்துல இருக்கோன்னா, அமைதி யாரிடம் இருக்கிறதோ அவங்கக்கிட்ட தான் அமைதி இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஒருத்தருக்கு பீஸ் பி வித்திய சொல்கிறீங்க, அந்த இடத்துல அதான் அமைதி உரித்தாக்குக, அந்த இடத்துல அமைதி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அமைதி இருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல அமைதி இருக்காது. யாரெல்லாம் அதே போல் அமைதி உள்ளவங்க, நீதி நேர்மை உள்ளவர்களுக்கு அமைதி கண்டிப்பாக இருக்கும். நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக, அதனை ஏஞ்சல் சொல்லிச்சு. அப்போ நம்ம கெட்ட எண்ணத்துலேயும் கெட்ட உள்ளத்துலேயும் தீமையிலையும் நம்ம வாழ்ந்துருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல அமைதி மனதுக்கு வருமா? இல்லை. அதனால் இயேசு சொன்ன இந்த உலக அமைதியை நமக்கு வேண்டாம். நான் தரும் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். இதோ ஆண்டவர் கொடுத்த அமைதியை நாம் ஏற்று அமைதியில் வாழ முயற்சி செய்வோம். நாம் இயேசுவின் சீடர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.